சுவாமி தரிசனம் தங்களுக்கு திருப்தியாக அமைந்ததா? மிக திருப்தியாக அமைந்தது. நீலகண்டன் கண்ணுக்கு குளிர்ச்சியாய் காட்சியளித்தார். ஒரு விண்ணப்பம். சொல்லுங்கள் குருக்களே. பிரகாரத்தின் மேற்புறத்தில் பறவை எச்சத்தினால் அரச மரம் ஒன்று பெரிதாக மதில் சுவர் மேல் கிளை விட்டிருக்கிறது. மதில் சுவர் பிளந்து கீழே விழுந்துவிடும் அபாயத்தில் உள்ளது. அதை மராமத்து செய்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். வைணவம் என்னும் சிறு அரச மரத்து கிளை கூட சைவம் என்னும் மதில் சுவரை சற்று அசைத்துத்தான் பார்க்கிறது. புரியவில்லை அமைச்சரே. நம் மன்னருக்கும் இதை பற்றி சற்று கவலை வந்துவிட்டது. சைவத்தை வைணவம் அசைக்க முடியுமா என்ன? முடியுமா முடியாதா என்பது பற்றி இப்பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி ஒன்று நடந்து விடாமல் இருக்க முதலிலே எப்படி தடுப்பது என்பது பற்றித்தான் இப்போது யோசிக்க வேண்டும். சரி, இங்கு நம் சுற்று வட்டாரங்களில் உள்ள ஊர்களில் சைவம் நன்றாக தழைத்தோங்கி இருக்கிறதல்லவா? அதில் சந்தேகமே இல்லை. சைவத்தை பரப்புவதற்கு சைவ சிரோன்மணிகள் இங்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆஹா, திருப்புட்குழியில் அத்னவதி யாதவ பிரகாசர் இருக்கும் வரை நமக்கு கவலையே இல்லை. சைவத்தை பரப்பும் பணியை அவர் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார். நானும் கேள்விப்பட்டேன். தாங்கள் அவரை நேரில் சந்தித்தால் நேரடியாகவே இங்கு நிலவும் சூழ்நிலையை பற்றியும் அவர் நம் சைவ சமயத்திற்கு ஆற்றிக் கொண்டிருக்கும் தொண்டு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அதற்காகத்தான் இன்று இங்கு அவரை வர சொல்லி இருக்கிறேன். நன்றி அமைச்சரே. வணங்குகிறேன் சுவாமி. வாருங்கள் சுவாமி. சற்று தாமதமாகிவிட்டது, அமைச்சர் மன்னிக்க வேண்டும். பரவாயில்லை. ஒரு சிறு சச்சரவு சமரசம் செய்து வைக்க வேண்டிய அளவிற்கு போய்விட்டது. வைணவர் ஒருவர் சந்தேகத்திற்கு சைவ சித்தாந்தத்தை பயன்படுத்தி விளக்கம் அளித்தேன். அது கூடாது என்று இன்னொரு வைணவர் என்னிடம் சச்சரவு செய்தார். ஓ, அதை பற்றித்தான் நானும் தங்களிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். நம் சைவ சித்தாந்தம் வழியே வைணவத்தின் புகழை மங்க வைக்க முடியுமா? ஏன் முடியாது? நிச்சயம் முடியும். அதைத்தான் நான் தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறேன். என்னவோ இது? இன்று வியாச பூஜை ஆதலால் நம் கோவிலில் கட்டப்பட்டுள்ள புதிய காலக்ஷேப மண்டபத்தை திறப்பிப்பதற்காக சச்சிதானந்த சுவாமிகள், சுகானந்த சுவாமிகள் மற்றும் யாதவ பிரகாச சுவாமிகளை நாம் அழைத்துள்ளோம். அதில் சச்சிதானந்த சுவாமிகளும் சுகானந்த சுவாமிகளும் அழைத்த நேரத்திற்கு முன்னதாகவே வந்துவிட்டார்கள். ஆனால் யாதவ பிரகாச சுவாமிகள் மட்டும் அழைத்த நேரம் தாண்டியும் இன்னும் வரவில்லையே. அதுதான் யாதவ பிரகாசர். நேரத்திற்கு வந்தால் மரியாதையாக இருக்காது என்று வேண்டுமென்றே நேரம் தவறித்தான் வருவார். அதோ பாரும், அவர் வருகிறார். பார்த்தீரா அவர் நடந்து வருவதே? சந்நியாசியாக இருந்தாலும் தான் என்ற தோரணை அதில் தெளிவாக தெரிகிறது பாரும். மெதுவாக பேசும். அவர் காதில் விழுந்தால் அவ்வளவுதான், நம்மை நார் நாராக பிரித்து விடுவார். வரவேண்டும் பூஜ்ய ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளை. பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன இது? நீங்கள் இருவர் மட்டும் வரவேற்கிறீர்கள், மற்றவர்கள் எங்கே? அதுதானே, எங்கள் சுவாமிகள் வருகிறார் என்றால் வழிநடுக மலர் தூவி வரவேற்க வேண்டாமா? கொம்போலியும் சங்கோலியும் முழங்க வேண்டாமா? தவறாக நினைக்க வேண்டாம் சுவாமிகளே. தங்களுக்கு முன்னரே சச்சிதானந்த சுவாமிகளும் சுகானந்த சுவாமிகளும் வந்துவிட்டதால் அனைவருமே அவர்களோடு உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை விட்டுவிட்டு வருவது மரியாதை குறைவாக ஆகிவிடுமே. அதனால்தான் உங்களை அழைத்துச் செல்ல நாங்கள் இங்கு காத்திருக்கிறோம். ஓ, அவர்கள் இருவரும் வந்துவிட்டார்களா? ஆம் சுவாமி, பூர்ண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
வாருங்கள் சுவாமி. வாருங்கள் சுவாமி, வாருங்கள் வாருங்கள். இப்படி அமருங்கள். அமருங்கள், அமருங்கள். பெரியோர்களே, மகானை தரிசிப்பதே பாக்கியம் எனும்போது முப்பெரும் மகான்களை ஒன்றாக நாம் இன்று தரிசிப்பது பாக்கியத்திலும் பாக்கியம். அவ்வகையில் வியாச பூஜை தினத்தன்று நம் கோவிலின் காலக்ஷேப மண்டபத்தை திறக்க வேண்டும் என்பதற்காக நாம் அழைத்ததும் உடனே சம்மதித்து இன்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பூஜ்ய ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளுக்கும், பூஜ்ய ஸ்ரீ சுகானந்த சுவாமிகளுக்கும், பூஜ்ய ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி, என்ன இது தங்கள் பெயரை மூன்றாவதாக சொல்லுகிறார்? இருக்கட்டும், இருக்கட்டும். இதில் முதலாவதாக காஞ்சியம்பதிக்கு அருகில் உள்ள திருப்புட்குழியில் வேத பாடசாலை நடத்தி பலருக்கு வழிகாட்டியாகவும் குருநாதராகவும் விளங்கும் பூஜ்ய ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகளை சில நிமிடங்கள் சொற்பொழிவு ஆற்றும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் காஞ்சியம்பதிக்கு அருகில் உள்ள திருப்பூட்குழி என்று எங்கள் ஊரை சொல்வதையே நான் விரும்புவதில்லை. திருப்பூட்குழி எந்த வகையிலும் காஞ்சியம்பதிக்கு சளைத்தது இல்லை. தொண்டை மண்டலத்திலேயே, ஏன் மூவேந்தர்களால் ஆளப்படும் அனைத்து மண்டலங்களிலேயே சிறப்பு பெற்றது இந்த யாதவ பிரகாசர் நடத்தும் வேத பாடசாலை. திருப்பூட்குழிக்கு இதைவிட வேறு என்ன சிறப்பு வேண்டும்? இதையெல்லாம் அறியாமல் சாம்பமூர்த்தி பேசிவிட்டார். சரி, போகட்டும். வியாச பூஜை தினத்தன்று என் தரிசனம் வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுவார்கள். காரணம், வேதத்தை நமக்கு வழங்கிய வியாசதேவரை போற்றி வழிபடும் வகையில் அவருடைய பிரதிநிதியாக உயர்ந்த சந்நியாசிகளை அனைவரும் வழிபடுவது வழக்கம். ஆகையால் இந்நாளில் பலரும் எனக்கு அழைப்பு விடுத்து பிரம்மாண்டமான பூஜைகளை செய்வார்கள். இருப்பினும் நீங்கள் அனைவரும் என் தரிசனத்தை மிகவும் எதிர்பார்க்கிறீர்கள் என்று சாம்பமூர்த்தி சொன்னதால் தான் நான் இங்கு வர ஒப்புக்கொண்டேன். ஆனால் இன்று காலையில்தான் சாம்பமூர்த்தி என்னை மட்டும் அழைக்கவில்லை, சச்சிதானந்த சுவாமியையும் சுகானந்த சுவாமியையும் அழைத்திருக்கிறார் என்ற விபரம் தெரிந்தது. 3 பேரில் ஒருவராகவெல்லாம் நான் விழாக்களில் பங்கு கொள்வதில்லை. இருப்பினும் இவர்கள் இருவரும் நான் பயிற்சி பெற்ற அதே மடத்தை சேர்ந்தவர்கள். எனக்கு முன்னமே அம்மடத்தில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்தவர்கள். அதனால் தவறொன்றுமில்லை. காலட்சேப மண்டபம் திறந்ததும் வேதாந்த சூத்திரத்திலிருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களுக்கு நான் விளக்க உரையை கொடுக்கிறேன், விரிவாக பேசுகிறேன். மிக்க நன்றி சுவாமிகளே. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பூஜ்ய ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் காலக்ஷேப மண்டபத்தை திறந்து வைப்பார். பூஜ்ய ஸ்ரீ சுகானந்த சுவாமிகள் கல்வெட்டை திறந்து வைப்பார். பூஜ்ய ஸ்ரீ யாதவ பிரகாச சுவாமிகள் மண்டபத்தில் காலக்ஷேபம் செய்வார். அனைவரும் வாருங்கள், மண்டபத்திற்கு செல்வோம். நில்லுங்கள். என்ன சாம்பமூர்த்தி, என்னை அவமதிப்பதற்காகவே இவ்விழாவிற்கு அழைத்துள்ளீர்களா? ஏன் சுவாமி இப்படி சொல்கிறீர்கள்? பிறகென்ன, நீங்கள் கட்டியிருக்கும் காலட்சேப மண்டபம் வருங்காலத்தில் என் பெயர் சொல்ல வேண்டாமா? அதை திறப்பதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறீர்கள் என்றல்லவா நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். 4 வேதங்களையும் 18 புராணங்களையும் 108 உபனிஷத்துக்களையும் கரைத்து குடித்தவன் இந்த யாதவ பிரகாசன். அப்படி இருக்க என்னை ஒதுக்கிவிட்டு இவரை திறக்கச் சொன்னால் என்ன அர்த்தம்? மன்னிக்க வேண்டும் சுவாமி, தாங்கள் சிறந்த வேத வித்தகர் என்பதை நாங்கள் அனைவருமே அறிவோம். அதற்காகத்தான் காலக்ஷேப மண்டபத்தில் முதல் பிரசங்கம் உங்களுடையதாக இருக்கட்டுமே என்று எண்ணினோம். நாளைய சமுதாயம் இதில் யார் முதலில் பிரசங்கம் செய்தார் என்பது பற்றி பேசாது.
யார் இதை திறந்து வைத்தார் என்பது பற்றித்தான் பேசும். வேண்டுமானால் சச்சிதானந்த சுவாமி முதல் பிரசங்கத்தை தொடங்கட்டும். நான் மண்டபத்தை திறந்து வைக்கிறேன். சுவாமி, தாங்களே சொன்னீர்களே, அவர் குரு பரம்பரையில் உங்களுக்கு முன்னரே வந்தவர் என்று. சம்பிரதாயத்தில் மூத்தவர் என்பதால் அவர் திறந்து வைப்பதுதானே முறை. ஓ, முறையை பற்றி இந்த யாதவ பிரகாசனிடமே வந்து போதிக்கிறீர்களா? இதை நீங்களாக சொல்கிறீர்களா, இல்லை இப்படி சொல் என்று சச்சிதானந்தர் சொல்ல சொன்னாரா? யாதவ பிரகாசரே, வயதிலும் ஞானத்திலும் உங்களை விட மூத்தவர் இவர். அதை மனதில் நிறுத்தி வார்த்தையை கையாளுங்கள். சுகானந்தரே, நீர் வேண்டுமானால் இவருக்கு இரண்டாவதாக இரும். என்னால் மூன்றாவதாக எல்லாம் இருக்க முடியாது. என்னவோ உங்களுக்கு பிறகு நான் மடத்தில் சேர்ந்தவன் என்று சாதாரணமாக நினைக்கிறீர்களே. மூத்தவர்களாக இருந்து நீங்கள் என்ன சாதித்தீர்கள்? இப்போதும் அதே மடத்தில் இருந்து கொண்டு பழைய ஏடுகளை வைத்து மற்றவர்களுக்கு போதித்து நீங்களும் கடைபிடித்து வருகிறீர்கள். ஆனால் இந்த யாதவ பிரகாசன் அப்படி அல்ல. மடத்திலிருந்து வெளியே வந்து புதிதாக மடத்தையும் பாடசாலையையும் ஆரம்பித்திருக்கிறேன். வேதாந்த சூத்திரத்தில் இருந்து ஆச்சாரியர்கள் எழுதிய பொருளுரையை அலசி ஆராய்ந்து என் பாண்டித்துவத்தால் பல விளக்க உரையை புதிதாக உருவாக்கி இருக்கிறேன். அதை ஏடுகளாக மாற்றி இருக்கிறேன். அப்படி ஏதாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா? இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் தான் மூத்தவர் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்பா யாதவ பிரகாசா, ஆச்சாரியார்கள் கூறிய விளக்க உரையை மாற்ற வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நம் முந்தைய ஆச்சாரியார்கள் வேதாந்த சூத்திரத்தின் அர்த்தத்தை மிகவும் தெளிவாக எளிமையுடன் எடுத்துரைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய தத்துவத்தை அப்படியே நாம் எடுத்து சொன்னாலே போதும். புதிதாக எதையும் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம் ஆச்சாரியார்களை விடவா நாம் அறிவாளி அல்ல என்று நீர் வேண்டுமானால் உண்மை சொல்லிக் கொள்ளும். எம்மை அதற்குள் இழுக்காதீர். எம் அறிவு வெறுமே ஏட்டை படித்து அதை அப்படியே கிளிப்பிள்ளை போல மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியதல்ல. ஒரு வார்த்தைக்கு 10 அர்த்தங்களை என்னால் போதிக்க முடியும். அது சரி என்றும் என் பாண்டித்துவத்தால் நிரூபிக்க முடியும். ஆச்சாரியார்களின் போதனையை நீ தவறாக எடுத்துக் கொண்டிருக்கிறாய். சாஸ்திரத்திற்கு தவறான அர்த்தத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறாய். ஆச்சாரியார்களை அடியொற்றி விளக்கங்கள் சொல்லாமல் சம்பிரதாயத்திற்கு விரோதமாக உமது கருத்தை அதில் திணிக்கிறாய். இதனால் நம் சம்பிரதாயத்திற்கே மிகப்பெரிய கெட்ட பெயர். பலரும் உம்மை பற்றி என்னிடம் புகார் கூறியிருக்கிறார்கள். அது எவ்வளவு உண்மை என்பது உம் பேச்சால் எனக்கு இப்போது புரிகிறது. பொறாமைப்படுபவர்கள் பேச்சை பற்றி எல்லாம் நான் என்றும் கவலைப்படுவதில்லை. எனக்கு சரி என்பதை நான் செய்வேன். நான் போதிப்பது தவறு என்றால் என்னோடு வந்து வாதாடச் சொல்லுங்கள். அவர்கள் முகத்தில் கரியை பூசி என் கூற்றே சரி என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன். தலையில் கணம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் தலையே கணமாக இருப்பதை உன்னை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன். குருநாதரின் அருளாலும் இறைவனின் அனுகிரகத்தாலும் நீ பெற்ற பாண்டித்துவத்தை தவறான வழியில் நீ பயன்படுத்துகிறாய் யாதவ பிரகாசா. அது உனக்கு நல்லதல்ல. வீடு, மனைவி, ஆசாபாசம் என்று அனைத்து லௌகிக பந்தத்தையும் துறந்தவனே சந்நியாசி. அப்படிப்பட்ட நாங்கள் ஒரு மண்டபத்தை திறந்து வைத்து அதன் மூலம் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டோம். அது சந்நியாச தர்மத்திற்கு விருத்தமானது என்று நன்றாக நாங்கள் அறிவோம். சாம்பமூர்த்தி, எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. காலட்சேப மண்டபத்தை யாதவ பிரகாசரே திறக்கட்டும். என்ன சச்சிதானந்தரே, பிச்சை போடுகிறீர்களா? மரியாதையை கேட்டு பெறுபவன் அல்ல இந்த யாதவ பிரகாசன். வித்வத்தால் என் காலடியை தேடி வரவழைப்பவன் நான். காலட்சேப மண்டபத்தின் கல்வெட்டில் என் பெயர் இடம்பெறாவிட்டால் அதனால் எனக்கு எந்த குறையும் இல்லை. என் கரங்களால் காலட்சேப மண்டபம் திறக்கப்படாததால் அதற்குத்தான் சிறுமை. மதியாதார்களின் வாசல் படியை மிதிக்க மாட்டான் இந்த யாதவ பிரகாசன். சுவாமி, மன்னிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நடக்கும் என்று நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் மேல் எந்த தவறும் இல்லை.
யாதவ பிரகாசரின் சுபாவம் இப்படித்தான் இருக்கும் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்று நேரிடையாகவே கண்டுவிட்டோம். தன் மமதையால் தானே தனக்கு குழிபறித்துக் கொள்கிறார். மற்றவர்கள் மீதும் புழுதி வாரி வீசுகிறார். இவரிடம் கல்வி பயிலும் மாணவர்களின் நிலை என்னாகும் என்றே தெரியவில்லையே. யாதவ பிரகாசரின் சாஸ்திர ஞானத்தாலும் பாண்டித்துவத்தாலும் பலர் தம் குழந்தைகளை அவரிடம் சென்று சேர்க்கிறார்கள். அதையே பலமாக பயன்படுத்தி தன் தத்துவத்தை வருங்கால சமுதாயத்தின் மீது திணித்து வருகிறார். ஞானத்தால் அவர் கூற்றை தவறு என்று நிரூபிக்கப் போகும் ஒருவன் இப்பூமியில் பிறக்காமலா இருந்திருப்பான்? ஆச்சாரியார்களின் அருளால் நிச்சயம் அவனால் யாதவ பிரகாசர் ஒரு நாள் தோற்கடிக்கப்படுவார். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. கைலாசா சுவாமி, நாளை வெங்கலத்தூரில் காலட்சேபம் இருக்கிறது, நினைவிருக்கிறதா? நன்றாக நினைவிருக்கிறது குருதேவா. சரி, அந்த காலட்சேபத்திற்காக நான் சில குறிப்புகளை ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி வச்சிருந்தேன். ஆம் சுவாமி, பார்த்தேன். பார்த்ததோடு நின்று விட்டாயா? தங்கள் குறிப்புகளை அடியன் படிப்பது உகந்ததல்லவே. அண்டுகமே, உன்னை படிக்க சொல்லவில்லை, அதை நாளை என்னுடன் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தேனே. பிரயாண பொருட்களுடன் அதை ஏற்கனவே எடுத்து வைத்து விட்டேன் சுவாமி. இப்படித்தான் முன்பு முகுந்தபுரத்தில் நடந்த என் காலட்சேபத்திற்கு குறிப்பு ஓலையை எடுத்து வைத்து விட்டேன் என்று சொன்னாய். அங்கே வந்து எங்கே ஓலை என்று கேட்டேன். திருவென்று விழித்தாய். திரும்ப வந்து மடத்தில் பார்க்கும் போது அது அழகாய் மடத்திலேயே இருந்திருக்கிறது. ஆம் சுவாமி. என்ன ஆம் சுவாமி? அதே போன்று இந்த முறையும் செய்துவிடப் போகிறாய். நாம் திரும்ப போனதும் ஒரு முறைக்கு இருமுறை அதை உண்மையிலேயே எடுத்து வைத்து விட்டாயா என்று உறுதி செய்து கொள். என்ன? சரி சுவாமி. வாருங்கள். வரவேண்டும் வரவேண்டும் யாதவ பிரகாச சுவாமிகளே. பூரண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தங்கள் வரவினால் கோவில் மேலும் பிரகாசமடைந்து காணப்படுகிறது. அப்படியா சொல்கிறீர்? புகழ்ச்சியை விரும்பாதவன் நான். எனினும் சுற்றி இருப்பவர்கள் அதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, நம் பிரத்யேகமான திருமஞ்சனத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதல்லவா? எல்லாம் தயாராக இருக்கிறது சுவாமி. நல்லது. தாமதம் ஏதும் இருக்கக்கூடாது. நான் உடனே திரும்ப வேண்டும். கரியூரில் இருந்து 2 பெரும் ஜமீன்தார்கள் என்னை பார்க்க வேண்டும் என்று பாடசாலையில் காத்திருக்கிறார்கள். ஆஹா, இதோ திருமஞ்சனத்தை இப்போதே முடித்து விடுகிறேன். தாங்கள் உடனே கிளம்பலாம். தடை எதுவுமே இருக்காது. அப்படி சொல்லுங்கள். சரி, போகலாமா? ஒரு சிறு வேண்டுகோள். கேளும். வேண்டுகோள் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறேனே, இதை மட்டுமா முடியாது என்று சொல்வேன்? கேளும். பரதனின் பரம பக்தரான என் நண்பர் ஒருவரையும் இதில் கலந்து கொள்ள அழைத்திருக்கிறேன். தங்களுக்கு இதில் ஏதும் ஆட்சேபனை இல்லையே? பகவான் கைங்கரியங்களில் பக்தர்கள் கலந்து கொள்வதுதானே முறை. வரட்டும் வரட்டும், வந்து கலந்து கொள்ளட்டும். அதோ என் நண்பர் வந்துவிட்டார். உங்களை அவருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். என்னை அறிமுகப்படுத்துகிறீரா? வேடிக்கையாக இருக்கிறது. என்னை தெரியாதவர்கள் கூட இங்கு யாரும் இருக்கிறார்களா என்ன? வாருங்கள் நம்பிகளே, வாருங்கள். இவர் பெயர் யாதவ பிரகாச சுவாமிகள். நமஸ்காரம். திருப்புக்குழியில் மிகவும் பிரபலமான பாடசாலை இவருடையது. இவர்கள் அவருடைய பிரதம சீடர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். அடியேன் தங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டதுண்டு. சந்திக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைப்பதுண்டு. இன்று அது நிகழ்ந்து விட்டது. மிக்க மகிழ்ச்சி. இவர்தான் என் நண்பரும் பரம பாகவதருமான திருக்கச்சி நம்பிகள், உயர்ந்த வைணவ சிரேஷ்டர். திருக்கச்சி நம்பி, வைணவ சிரேஷ்டர். நானும் இவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் சந்திக்க வேண்டும் என்று பெரிதாக நினைக்கவில்லை. பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் செய்து வருகிறார். அநேகமாக கோவில் திறந்ததிலிருந்து மூடும் வரை இங்குதான் இருப்பார். கோவில் நிர்வாகம் படியளந்தால் ஆலவட்டம் வீசுவதும் கோவில் மூடுகின்ற வரை இருப்பதும்
அவரது கடமையாகி விடுகின்றதல்லவா? இல்லை இல்லை, அவர் கோவில் நிர்வாகத்தினால் நியமிக்கப்பட்டவர் அல்ல. அருமையான மாலைகளை கட்டி கொணர்ந்து வரதனுக்கு சாற்றி அழகு பார்த்த பின் ஆலவட்டம் வீசுவதை தானே முன்வந்து அதை அவர் ஒரு கைங்கரியமாக செய்து வருகிறார். அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். தங்களுக்கு இருக்கும் ஆழ்ந்த ஞானம் பற்றியும் தத்துவார்த்தங்களுக்கு தாங்கள் கொடுக்கும் விளக்கம் பற்றியும் நிறைய பேர் அடியேனிடம் சாகித்து கூறியிருக்கிறார்கள். கூறியிருப்பார்கள். சிலாகித்து கூறாமல் வேறு எப்படி கூற முடியும்? ஆனால் அது உண்மையா என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா திருக்கச்சி? வாரும், இதோ பக்கத்தில் தானே இருக்கிறது திருப்பூட்குழி. நம் பாடசாலைக்கு வந்து பாரும். என் மாணவர் கூட்டத்தையும் என்னை பற்றி கேள்விப்பட்டு அவ்வப்போது தூர தேசத்தில் இருந்தெல்லாம் வந்து எனக்கு மரியாதை செய்யும் கூட்டத்தையும் கண்டால் பிரமித்து போவீர்கள். இன்று தங்களை கண்டதற்கே அடியேன் பிரமித்து போயிருக்கிறேன். தங்களின் ஒளி பொருந்திய கண்களும் தங்களின் திருமுகமும் தங்களின் புலமையை வெளிப்படுத்துகிறது என்றால் அது மிகையாகாது சுவாமி. அடியேனுக்காக என் வரதனின் மீது அருமையான தமிழ் பாடல் ஒன்றை இயற்றித் தாருங்கள். அடியேன் பாசுரங்களின் இடையே அதையும் பாடி மகிழ்வேன். பார்க்கலாம். புலமை இருந்தாலும் நேரம் கிடைக்க வேண்டுமே. ஆனாலும் நீங்கள் எனக்காக என்று அழுத்தி சொன்னதால், அதாவது உங்களுக்காக முயன்று பார்க்கிறேன். அடியேனுக்கு இது மிகப்பெரிய பெருமை சுவாமி. உமக்கு மட்டுமல்ல திருக்கச்சி, நான் பாடல் இயற்றினால் அந்த வரதனுக்கே பெருமை. என்ன பட்டரே சுவாமி, போகலாமா? போகலாம். வாருங்கள் திருக்கச்சி, வாரும். குருதேவா, பல்லாண்டு பல் புகழோடு வாழ்க. மன்னிக்க வேண்டும் குருதேவா. எதற்கு? தாங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது நாங்கள் குறுக்கிட்டு விட்டோம். சரி, என்ன விஷயம்? ஒன்றுமில்லை குருதேவா. எங்களின் அன்றாட பணிகளை தொடங்குவதற்கு முன் தங்களின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கிவிட்டு செல்வதுதான் எங்கள் வழக்கம். சரி, செல்லுங்கள். மன்னிக்க வேண்டும் குருதேவா. மறுபடியுமா? எதற்கு? தாங்கள் இப்படி ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்ததே இல்லை. பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் கடலளவு ஞானத்தை கடவுள் எனக்கு கொடுத்திருப்பதால் அதில் சிந்திப்பதற்கு எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் என்ன குருதேவா? இந்த பௌதீக உலகத்திலும் லௌகீக விஷயத்திலும் நான் கவனத்தை செலுத்துவதில்லை அல்லவா? ஆம் சுவாமி. ஆதலால் அதில் எனக்கு ஞானம் போதவில்லை. அதன் காரணமாகவே ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எது பற்றி சிந்திக்கிறீர்கள் என்று கூறுங்கள் சுவாமி. நாங்கள் தான் இன்னும் இந்த லௌகீக விஷயங்களின் பற்றை அறுத்துக் கொள்ள முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறோமே. ஆம் சுவாமி, எங்களின் பலவீனத்தாலும் உங்களுக்கு சேவை செய்ய பார்க்கிறோம். திருப்பூட்குழியில் நான் எதிர்பார்த்தது போலவே நம் பாடசாலை பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. இது பற்றி நான் பல சமயங்களில் பெருமிதம் கொண்டாலும் சில சமயங்களில் பெரிய குறை ஒன்று இந்த பெருமிதத்தை கீழே அழுத்தி விடுகிறது. தங்களுக்கு கூட குறை உண்டா? குறையொன்றும் இல்லாதவர் எங்கள் குருநாதர் என்றல்லவா நினைத்திருந்தோம். குறையை சீக்கிரம் சொல்லுங்கள். நிவர்த்திக்கு என்ன வழி என்று நாங்கள் யோசிக்கிறோம். மூடா, அதற்கெல்லாம் உங்கள் மூளைத்திறன் போதாது. சொல்வதை முழுவதுமாக கேளுங்கள். சொல்லுங்கள் குருதேவா. இந்த விருட்சத்தின் கிளைகள் ஆங்காங்கே பல ஊர்களிலும் செழித்து தழைத்தோங்க வேண்டும். அனைத்து ஊர்களிலும் நம் மாணவர்கள் அடியேன் யாதவ பிரகாசரின் மாணவன் என்று மார்த்தட்டிக் கொள்ள வேண்டும்.
இதற்கு என்ன வழி என்று யோசித்து பார்க்கும் போது நம் மன்னரின் உதவியை நாடுவதுதான் இதற்கான தீர்வு என்ற முடிவுக்கு வந்தேன். மன்னர் இதில் எப்படி உதவ முடியும் என்று அடியேனின் சிற்றறிவுக்கு புலப்படவில்லையே குருதேவா. சொல்கிறேன். அந்தந்த ஊர்களில் மன்னர் நம் பாடசாலைக்கு என்று ஒரு இடத்தை இனாமாக கொடுத்தால் அங்கு என் சிறந்த மாணவர்களை கொண்டு போதிக்க தொடங்கலாம் என்றிருக்கிறேன். நல்ல யோசனை குருதேவா. நாங்கள் ஆங்காங்கே சென்று பாடசாலை நடத்த தோதான இடங்களை அறிந்து வருகிறோம் குருதேவா. அதற்கென்று அறிவுள்ளவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆகட்டும் குருதேவா. மன்னரை பார்க்க போகும்போது அவனவனும் ஏதாவது பரிசை கொடுத்து மன்னரை மயக்க பார்க்கிறான். அப்படி நானும் ஏதோ பரிசு கொடுத்து மன்னரை மயக்கினேன் என்றிருக்க கூடாது. புதிதாக ஏதாவது கொடுக்க வேண்டும். அதை பெற்றுக்கொண்ட மன்னர், அட இதுவல்லவா பரிசு என்று மூக்கில் விரல் வைக்க வேண்டும். புனுகு, ஜவ்வாது இவற்றில் ஒன்றை கொடுக்கலாம் குருதேவா. விரலால் தொட்டு மூக்கில் வைத்து வாசனை பார்ப்பார் அல்லவா? என் அறிவு கொழுந்தே, எப்படியடா உனக்கு இவ்வளவு ஞானம்? தங்கள் அருட்பார்வை ஒன்று போதாதா சுவாமி? சற்று உன் திருவாயை மூடிக்கொள்கிறாயா? புனுகையும் ஜவ்வாதையும் விரலால் தொட்டு மூக்கின் அருகில் கொண்டு சென்றுதான் வாசனை பார்க்க வேண்டுமா? காத தூரத்தில் இருந்தாலே கம் என்று மனம் பரப்புமடா. சுவாமி, அருமையான மாலை ஒன்றை எடுத்துச் செல்லலாம். அவன் அறிவு கொழுந்தென்றால் நீ ஞானப்பால். எப்படி உங்களுக்கு இப்படியெல்லாம் யோசனை தோன்றுகிறது? மன்னரின் பக்கத்தில் பரிசாக வந்த மாலைகள் மலை போல் குவிந்திருப்பதை நீ பார்த்ததில்லையா? பார்த்திருக்கிறேன் சுவாமி. நான் சொல்ல போகும் இந்த மாலையை கழற்ற மன்னருக்கு மனமே வராது. உண்மையாகத்தான் சொல்கிறாயா, இல்லை வழக்கம் போல் உளறுகிறாயா? இல்லை, இந்த மாலையை மனிதன் எவனும் அணிந்ததே இல்லை. எருக்க மாலை என்று சொல்லி என் கோபத்தை கிளறாதே. பேசாமல் வெளியே போய்விடு. இதுவரை இறைவன் மட்டுமே அணிந்த மாலை. அது துளசி மாலையும் இல்லை, எருக்க மாலையும் இல்லை. நானாவித புஷ்பங்களால் கட்டியது. தினமும் மரதனின் திருமார்பை அலங்கரிப்பது. நாள்தோறும் பூவிருந்தவல்லியிலிருந்து காஞ்சிக்கு வருவது. அது என்ன அப்படிப்பட்ட மாலை? அதுதான் திருக்கச்சி மாலை. இதென்ன புதிதாக இருக்கிறது? ஆம் சுவாமி, தினமும் புதிது புதிதாக பலவித புஷ்பங்களை கொண்டு விதவிதமாக திருக்கச்சி தொடுப்பது. இந்த திருக்கச்சி நம்பிகள் தினமும் வரதனுக்கு சாற்றும் மாலையை பார்ப்பதற்கென்றே நிறைய பேர் வருவதுண்டு. அவரிடம் நமக்காக பிரத்யேகமாக ஒரு மாலை தயாரித்து தர சொன்னால் நிச்சயம் அந்த மாலை மன்னரை ஈர்த்துவிடும். தங்கள் எண்ணமும் ஈடேறும். நல்ல யோசனையாகத்தான் தெரிகிறது. ஆனால் நிச்சயம் அந்த மாலை தனி சிறப்புடன் இருக்கும் அல்லவா? நிச்சயம் தனிச்சிறப்புடன் இருக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். மேலும் அந்த மாலையை தாங்கள் கேட்டிருப்பதால் திருக்கச்சி அதிக அக்கறை கொண்டு மாலையை கட்டி கொடுப்பார் அல்லவா? சரி, நீங்கள் இருவருமாக சென்று நான் கேட்டதாக அவரிடம் அருமையான மாலை ஒன்றை கட்டித்தர சொல்லுங்கள். என் பெயரை ஒரு முறைக்கு இருமுறை அவரிடம் அழுத்தமாக சொல்லுங்கள். குருதேவா, தாங்கள் மறந்திருக்கலாம், நாங்கள் மறக்கவில்லை. அவர்தான் வரதர் மேல் ஒரு தமிழ் பாட்டை இயற்றி தர சொல்லி இருக்கிறாரே, அதை குறிப்பிட்டு நீங்கள் கேட்ட பாட்டை வெகு சீக்கிரம் ஏற்றுவதாக சொல்லி இருக்கிறார். நீங்களும் அருமையான மாலையாக ஒன்று கட்டித்தாருங்கள் என்று கேட்டுவிட மாட்டோமா? பேஷ், அப்படியே கேளுங்கள். இன்னொன்றும் அவரிடம் சொல்லுங்கள். சுவாமி, சொல்லுங்கள். அவர் கட்டித்தர போகும் மாலையினால் என் எண்ணம் ஈடேறட்டும். காஞ்சியிலேயே மிகப்பெரிய நந்தவனம் ஒன்று அவருக்கு அமைத்து தருவதாக நான் கூறினேன் என்று சொல்லுங்கள். ஆகட்டும், அப்படியே குருதேவா. இன்றே சென்று அவரை சந்தியுங்கள். நான் சொன்னதையெல்லாம் ஒன்று விடாமல் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி குருதேவா, நாங்கள் வருகிறோம்.
சமயம் நம் குருநாதர் யாதவ பிரகாசரின் போக்கே எனக்கு பிடிபடுவதில்லை. உனக்கு அவரின் போக்குதானே பிடிபடவில்லை. எனக்கு பல நேரங்களில் அவரின் அர்த்த விளக்கங்களே புரிவதில்லை. புரியாத விஷயங்களை விளக்கச் சொல்லி கேட்க வேண்டியது நீர்தானே. கேட்காது உமது தவறுதானே. கேட்கிறேன் என்று வைத்துக்கொள். வெளியே போகச் சொல்லிவிட்டால் நான் வேறு மடத்தை எங்கே தேடுவது? ஆமாம் ஆமாம், இவ்வளவு காலம் வசதியாக இருந்துவிட்டு வயதான காலத்தில் நீர் எங்கு போய் கஷ்டப்படுவீர்? சரி, இன்றைய விஷயத்துக்கு வருவோம். குருநாதருக்கு ஒரு பெரிய புஷ்பமாலை வேண்டும், அவ்வளவுதானே? அது நம் திருப்புட்குழியிலே கிடைக்காதா என்ன? கீழத்திரு மணவாளனிடம் சொன்னால் அருமையான மாலை ஒன்று கட்டி தந்துவிட்டு போகிறார். இதற்கு கச்சியம்பதி வரை வர வேண்டுமா என்ன? ஓய் அறிவிலி, என்ன பேசுகிறீர் நீர்? தவளை தன் வாயால் கெடும் என்பார்கள். இந்த யோசனையை குருநாதருக்கு சொன்னதே நீர்தானே. நான் கூறிய எத்தனையோ யோசனைகளை குருநாதர் வேண்டாம் என்று தள்ளி இருக்கிறாரே. இதையும் கூட தள்ளி தொலைத்திருக்கலாமே. அப்படி தள்ளி தொலைத்திருந்தால் மடத்து சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு குரட்டை விட்டு நன்றாக உறங்கி இருக்கலாம். அதற்கு இன்று குடுப்பனை இல்லாமல் போய்விட்டது. சரி விடு, நாளை சேர்த்து வைத்து தூக்கிக் கொள்ளலாம். அதோ பார், திருக்கச் வருகிறார். நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்கள் இருவரும் யாதவ பிரகாச சுவாமிகளின் சிஷ்யர்கள் தானே? ஆமாம் ஆமாம். அடியேனால் தங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்கள் ஏதேனும் உண்டா? ஆமாம் ஆமாம். என் பாக்கியம். கூறுங்கள், அடியேன் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு இல்லை இல்லை, எங்களுக்கென்றால் எங்களுக்கு இல்லை. எங்கள் குருநாதருக்கு இல்லை இல்லை, எங்கள் குருநாதருக்கென்றால் எங்கள் குருநாதருக்கும் இல்லை. சற்று வாயடைத்துக் கொள்கிறீரா? நான் பேசிக் கொள்கிறேன். திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, தாங்கள் விதவிதமாக மாலையை கட்ட எங்கு கற்றுக்கொண்டீர்கள்? அடியேன் எங்கே கற்றுக்கொண்டேன்? நீந்தத் தெரியாதவன் கிணற்றில் விழுந்தால் தட்டு தடுமாறி எப்படியோ நீச்சல் என்ற பெயரில் எதையாவது செய்து கிணற்று படிகட்டுகளை எட்டுகிறானோ, அதே போல் அடியேனும் தட்டு தடுமாறி மாலை தொடுக்க கற்றுக்கொண்டேன். அப்படி கற்றுக்கொண்டா இவ்வளவு நேர்த்தியாக மாலை கட்டுகிறீர்கள்? உங்கள் மாலையை இந்த கச்சியம்பதியே பாராட்டுகிறதே. மிக்க நன்றி. வரதன் அடியேனுக்காக காத்துக் கொண்டிருப்பான். அடியேன் புறப்படுகிறேன். நில்லுங்கள் நில்லுங்கள், கூற வந்த விஷயத்தையே கூறவில்லையே. என்ன கூற வேண்டும் என்பதை நீங்கள் இருவரும் இன்னும் முடிவு செய்து கொள்ளவில்லையோ? பரவாயில்லை, அடியேன் சென்று பகவானுக்கு மாலை சாற்றிவிட்டு ஆலவட்ட கைங்கரியமும் முடித்துவிட்டு அந்தி சாய்ந்ததும் அடியேன் திரும்பி வருவேன். அதற்குள் நீங்கள் இருவரும் முடிவு செய்து விடுவீர்கள் அல்லவா? மன்னிக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும். இந்த மண்டூகத்தினால் விளைந்த குழப்பம். தங்களுக்கென்று ஒரு நந்தவனம் இருக்கிறதல்லவா? அப்படியும் கூறலாம். ஆனால் உண்மையில் அது அடியேனுடையதல்ல. அந்த பேரருளாளன் வரதனுக்கு சொந்தமானது. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த நந்தவனத்து பூக்களை எல்லாம் பறித்து ஒரு பிரம்மாண்டமான, ஒரு அழகான, ஒரு வண்ணமயமான நறுமணம் மிகுந்த மலர் மாலையை கட்டி எங்களுக்கு தர வேண்டும். அது நன்றாக பருமனாக அரசவை தூண் அளவுக்கு பெரிதாக இருக்க வேண்டும். மாலை யாருக்கு? எங்களுக்கு தான். அதாவது எங்களுக்கென்றால் எங்களுக்கு இல்லை. ஓய், உம்மை வாயடைத்துக் கொண்டு இருக்க சொன்னேன். சுவாமி, நான் சொல்கிறேன். மாலை எங்கள் குருநாதருக்கு. அதை அவர் அரசருக்கு எடுத்துக்கொண்டு போக போகிறார். அப்படி என்றால் ஒரு மனிதருக்கு என்று சொல்லுங்கள். ஆமாம், அரசர் மனிதர் தானே. மன்னிக்க வேண்டும். அரசர் மனிதர் இல்லை என்று சொல்ல வருகிறீரோ? அடியேன் அப்படி சொல்லவில்லை. மனிதர்களுக்கு அடியேன் மாலை தொடுப்பதில்லை என்றுதான் சொல்ல வருகிறேன். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. எங்கள் குருநாதர் கச்சிவரதனின் மேல் அருமையான தமிழ் பாடல் ஒன்று ஏற்றப் போகிறார். அதற்கு அருமையான ராகம் ஒன்றையும் யோசித்துக் கொண்டிருக்கிறார். தங்களுக்கு தமிழ் பாடல் வேண்டுமல்லவா? கிடைத்தால் நன்றாகத்தான் இருக்கும். என் குருநாதரிடம் அதை சீக்கிரம் கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் மாலையை மறுக்க கூடாது. பொற்காசுகளை அள்ளி தருகிறோம். அடியேன் வியாபாரி அல்ல. பகவானின் மீது உள்ள பிரீத்தியால் இந்த புஷ்பமாலை கைங்கரியத்தை அன்போடு செய்து கொண்டிருக்கிறேன். தாராளமாக செய்யுங்கள். அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லையே. நாளை ஒரே ஒரு நாள் எங்களுக்கு மாலை கட்டி தாருங்களேன். நாளை எங்கள் குருநாதரின் முகத்தில் பிரம்மாண்டமான மாலையுடன் தான் விழிக்க வேண்டும். அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் கூறியபடி அடியேன் மாலை தொடுத்து தருகிறேன். ஆனால் அதை என் தேவராஜனுக்கு முதலில் சாற்றி அழகு பார்த்த பிறகு அதை பிரசாதமாக தருகிறேன். நீங்கள் அதை எடுத்துச் சென்று உங்கள் குருநாதரிடம் கொடுங்கள். கூடாது. மாலையை யாருக்கும் அணிவித்ததாக இருக்கக்கூடாது. புத்தம் புதியதாக இருக்க வேண்டும். ஏன்?
பெருமாளுக்கு சாற்றப்பட்டது பெருமை மிகுந்ததுதானே? யாருக்கும் சாற்றாத மாலை வேண்டும் என்று குருநாதர் கூறியிருக்கிறார். அப்படி என்றால் அடியேனால் உங்களுக்கு உதவ முடியாது. மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு குருநாதர் இயற்றும் தமிழ் பாடல் வேண்டாமா? இது பண்டம் மாற்றும் மாலை அல்ல. பாசுரம் பாடி பேரருளாளனை மனதில் நினைத்து அடியேன் பக்தியோடு தொடுக்கும் மாலை. அது முதலில் வரதனின் மார்பில்தான் சாற்றப்பட வேண்டும். பக்தியோடு வரதன் மீது தமிழ் பாசுரங்களை ஏற்றுவார் என்று எண்ணித்தான் உங்கள் குருநாதரிடம் அடியேன் தமிழ் பாடல்களை ஏற்றச் சொன்னேன். அதற்கு இப்படி ஒரு நிபந்தனையை அவர் விதிப்பாரேயானால் திருக்கட்சி நம்பிக்கை அவர் இயற்றிய பாடலே வேண்டாம் என்று சொல்லிவிடும். என்ன அருணாச்சலம், கைலாசத்திடம் ஏதோ ஜாடை காட்டுகிறாய்? அப்படி ஒன்றுமில்லையே குருதேவா. அறிவியலி, ஏன் அற்ப விஷயத்திற்கு போய் பொய் சொல்கிறாய்? சரி, எங்கே மாலை? கிடைக்கவில்லை குருநாதா. மாலை கிடைக்கவில்லையா அல்லது திருக்கட்சியே கிடைக்கவில்லையா? திருக்கட்சி கிடைத்தான், மாலைதான் கிடைக்கவில்லை. இன்று மாலையில் மன்னவனை நான் மாலையோடு சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினேனே. நீங்கள் இருவரும் இப்படி வெறுங்கையோடு வந்து நிற்கிறீர்களே மந்திகளே. அந்த திருக்கட்சி மிகவும் கர்வம் பிடித்தவனாக இருக்கிறான் குருதேவா. இதை சொல்வதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லை? இந்த மடத்தின் 4 சுவர்களுக்கு நடுவில் மட்டும்தான் உங்களால் வாய்க்கிழிய பேச முடியுமோ? வெறும் பூ விற்பவனிடம் உங்கள் வாய்ஜாலம் பலிக்கவில்லையா? அவர் பூ விற்பவர் இல்லையாம். சொந்த வனத்தில் இருந்து பூ பறித்து மாலை கட்டுகிறாராம். கட்டட்டுமே, நமக்கும் 1 கொடுத்தால் என்னவாம்? அடை கஞ்ச பிரபுக்களே, காசு கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் இருந்து விட்டீர்களோ? நான் கொடுக்கும் காசை கக்கத்தில் முடிந்து கொள்ளலாம் என்று பார்த்தீர்களோ? அபச்சாரம் குருதேவா, அபச்சாரம். உங்களிடத்தில் அப்படி செய்யக்கூடியவர்களா நாங்கள்? அப்படி என்றால் வேறு யாரிடமாவது செய்வீர்களோ? ஐயோ குருநாதா, கள்ளம் கபடம் என்றால் என்னவென்றே எங்களுக்கு தெரியாது. அடாடாடாடாடா, நன்றாகத்தான் நடிக்கிறாய் போ. இதற்கெல்லாம் திறமை இருக்கிறது. கேவலம் ஒரு பூ விற்பவனிடம் பேசி மாலை வாங்கி கொண்டு வர உனக்கு வக்கில்லை? நாங்கள் என்ன செய்வது குருநாதா? அந்த திருக்கட்சி எதற்குமே சரிபட்டு வரமாட்டேன் என்கிறானே. அவன் எதற்கு சரிபட்டு வர வேண்டும்? பூமாலை கொடுத்தால் போதுமே. அதில் தானே சிக்கல் குருநாதா. அதில் என்ன சிக்கல் இருக்கிறது? அவர் மனிதர்களுக்கெல்லாம் பூ கட்டி தரமாட்டாராம். மனிதர்களுக்கு தானே தரமாட்டேன் என்று சொல்கிறான். நாட்டை ஆளும் மன்னன் இறைவனின் பிரதிநிதி என்று சாஸ்திரம் சொல்கிறது. நீங்கள் அவருக்குத்தான் மாலை என்று சொல்லி கேட்டீர்களா? கேட்டோம் குருநாதா. ஆனால் அவன் பெருமாளுக்கு தவிர வேறு யாருக்கும் மாலை கட்டி தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான். வேண்டுமானால் பெருமாளுக்கு சாற்றிய மாலையை கழற்றி தருகிறேன், அதை உன் குருநாதரிடம் கொடுத்து மன்னரிடம் கொடுக்க சொல் என்று கூறினான். அதற்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள்? வரதனுக்கு சூட்டிய மாலையை எங்கள் குருநாதர் வாங்கிக் கொள்ள மாட்டார் என்று சொல்லிவிட்டோம். காஞ்சி எம்பதி முதற்கொண்டு இந்த திருப்பூட்குழிவாழ் மக்கள் வரை என்னை கண்டதும் காலில் விழுந்து வணங்குகிறார்கள். ஆனால் அந்த திருக்கட்சி என்னையே அவமதிக்கிறானா? பெரிய வம்பு பிடித்தவனாக இருப்பான் போல் தெரிகிறது. ஆமாம் குருநாதா, அவன் வம்பு பிடித்தவன், வீம்பு பிடித்தவன். அவனை சும்மா விடவே கூடாது. இவ்விஷயத்தை உடனே மன்னரிடம் கூறி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். மடையர்களே, இது மன்னருக்கு தெரிந்தால் ஒரு பூக்காரனையே தன் வழிக்கு கொண்டு வர முடியாத யாதவ பிரகாசர் மக்களை எப்படி தன் தத்துவத்தின் வழிக்கு கொண்டு வர செய்வார் என்று என் திறமையை தான் சந்தேகிப்பார் மன்னர். அதற்காக அந்த திருக்கட்சியை அப்படியே விட்டுவிடக் கூடாது குருதேவா. விடமாட்டேன்.
அவ்வளவு எளிதில் நான் இதை விட்டுவிட மாட்டேன். அந்த திருக்கட்சிக்கு சரியான பாடம் புகட்டும் சூழ்நிலை விரைவில் வரும். அப்போது இந்த யாதவ பிரகாசர் யார் என்பதை அந்த திருக்கட்சி புரிந்து கொள்வார். சரி, பிரசாதத்தை தான் அடியேன் மடப்பள்ளியிலேயே வாங்கிக் கொண்டேனே. இப்பொழுது எதற்காக அடியேனை தேடி வந்துள்ளீர்கள்? நானாக தேடிக்கொண்டு வரவில்லை. பூஜையை முடித்து நடையை சாற்றி அகத்திற்கு கிளம்பலாம் என்று இருந்தேன். உம்மை பார்த்ததும் நின்று விட்டேன். தினமும் தான் அடியேனை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே. தினமும் தான் அந்த வரதனின் நெடிய திருமேனியையும் அவன் திருப்பாதங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அழுத்து விட்டதா என்ன? அதைவிட சிரேஷ்டம் பரம பாகதூர்களாகிய தங்களை போன்றவர்களை பார்ப்பது. சரி, நம் அகத்திற்கு வாருங்களேன். சற்று சமப்பரிகாரம் செய்து கொள்ளலாம். அப்படியாவது ஒரு பாகவத சிரேஷ்டரின் திருப்பாதங்கள் என் இல்லத்தில் படட்டுமே. சுவாமி, இப்படி எப்போது பார்த்தாலும் அடியேனை உயர்த்தி வைத்து மமதையை என் மனதில் குடிபுக வைத்து விடாதீர்கள். அடியேன் மிக மிக அற்பமானவன். தாங்களா? இங்கே நான் என்ற சொல் மமதையை மனதில் புகுத்து விடுமோ என்று அஞ்சி அடியேன் அடியேன் என்ற சொல்லை பயன்படுத்தும் தங்கள் மனதில் அந்த மமதை கூட குடிபுக அஞ்சும். சரி, போகட்டும். சாதாரணமாகவே கேட்கிறேன். நம் அகத்திற்கு வந்து சற்று சிரமப்பரிகாரம் செய்து கொள்ளுகிறேன். வாருங்கள் சுவாமி. இல்லை பட்டரே, அடியேனுக்கு சிரமம் என்று ஒன்று இருந்தால் தானே பரிகாரம் செய்து கொள்வதற்கு. மேலும் வரதனின் திருவுளத்தால் அடியேனுக்கு ஒரு சிறு மடம் பக்கத்தில் இருப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனோ இன்று அடியேனுக்கு அங்கு போக வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. அதனால்தான் சொல்லுகிறேன், நம்மகத்திற்கு வாரும் என்று. இல்லை பட்டரே, இன்று இங்கேயே உட்கார்ந்து இந்த பணிகளை எல்லாம் முடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தாங்கள் பகவானுக்கு கண்டருள பண்ணிவிட்டு நடையை சாத்தப் போகிறீர்கள். அதற்கு முன் இந்த அடியவன் தேவராஜனுக்கு ஆலவட்டம் வீசி தமிழ் பாசுரங்களை பாடிவிட்டால் அந்த வரதனும் நிம்மதியாக ஓய்வெடுப்பான். அடியேனுக்கும் இன்றைய தினம் பூரணமாக முடியும். எத்தனை எளிமையான வாழ்க்கை உங்களுடையது. பொன்னும் பொருளுமே சாஸ்வதம் என்று அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கையில் அத்தனையும் துறந்து இறை செல்வமே நிரந்தரம் என்று வந்துவிட்ட தங்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வியப்பு மேலிடுகிறது சுவாமி. ஆனால் இவற்றையெல்லாம் அறியாத சிலர் தங்கள் மீது வெறுப்பும் கோபமும் கொண்டிருப்பதுதான் எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது. அப்படியா? என் மீது சிலர் வெறுப்பு கொண்டிருக்கிறார்களா? ஆம் சுவாமி, ஆம். இருக்கலாம். ஆனால் இதில் வருத்தப்படவோ ஆச்சரியப்படவோ ஒன்றுமில்லை. தான் என்ற அகந்தை மனதை அழுக்காய் சூழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கண்களுக்கு குறைகள் மட்டுமே தெரியும். நல்ல விஷயம் புலப்படாது. அவர்கள் சத் விஷயங்களை பாராட்ட வேண்டாம். அதை தடுக்காமல் இருந்தாலே போதும். ஆமாம். பகவானுக்கு ஏதோ எனக்கு தெரிந்த சிறு வழியில் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். இதில் யாருக்கு அடியேன் மீது கோபமும் வெறுப்பும் வந்திருக்கிறது? சொல்கிறேன். தாங்கள் சொல்லும் அத்தனையும் பொருந்தக்கூடிய அந்த நபர் அன்று அங்கேதான் தங்களுக்கு அறிமுகமானார். அவருக்கு மாலை கட்டித்தர மறுத்துவிட்டீர்களாமே. அது பெரும் கோபமாய் உருவெடுத்திருப்பதாக அவரின் சீடர்கள் சொன்னார்கள். ஓ, யாதவ பிரகாசரை சொல்கிறீர்களா? ஆம் சுவாமி. அசூயையின் மொத்த உருவமான அவரிடம் தாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்? அதை பிறகு சொல்கிறேன். ஆனால் தாங்கள் அவருக்கு மாலை கட்டி கொடுக்க முடியாது என்று சொன்னதற்கு தகுந்த காரணம் ஒன்று நிச்சயம் இருக்கும். அது என்னவென்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? அடியேன் மாலை கொடுக்க முடியாது என்று முற்றிலுமாக சொல்லவில்லை. பேரருளாளனின் திருமார்பை அலங்கரித்த மாலையை பிரசாதமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொன்னேன். அவருடைய சீடர்கள் தான் அதை மறுத்து விட்டார்கள். அடியேனின் நந்தவனம் பூத்து குலுங்குவது வரதன் தந்த வரம். அதில் உள்ள மலரும் புஷ்பங்களும் முதலில் அவனுக்கே சாற்றப்பட வேண்டும். ஹரியணையில் அமர்ந்திருக்கும் அரசனுக்கு அல்ல. புகழின் உச்சம் தொட்டுவிட்டதாக இருமாந்திருக்கும் அந்த யாதவ பிரகாசர் நிச்சயம் இதை புரிந்து கொள்ள மாட்டார். கோபத்தின் உச்சியில் இருக்கும் அவர் எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர். எல்லையில்லா அந்த அனந்தனை அடியேன் அனவரதமும் துதிப்பவன். யாதவ பிரகாசர் மூலம் அடியேனுக்கு ஒரு தீங்கு நேர வேண்டும் என்று அனந்தன் திருவுளம் கொண்டிருப்பானேயானால் அடியேன் அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்வேன். அப்படி ஒன்று நேரக்கூடாதே என்பதே என் பிரார்த்தனை. நம்பிகளே, என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு என் அகத்திற்கு தங்கள் வரலாம். ஆனால்
விருப்பமில்லாதவரை கட்டாயப்படுத்துவது மரியாதை இல்லையே. பெரிதொரு நாள் அடியேன் நிச்சயம் தங்கள் அகத்திற்கு வருகிறேன். இது போதும் சுவாமி, இது போதும். சரி, தாங்கள் தங்கள் பணியை முடித்துவிட்டு சன்னதிக்கு வாருங்கள். நான் சென்று மற்ற பணிகளை கவனிக்கிறேன்.